வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அங்கம்மாள், கீதா கைலாசம், தனன் சக்தி, பரணி, யாஸ்மின், தென்றல் லகநாதன், முல்லை அரசி, வினோத், யுவராணி மற்றும் பலர் நடித்து முகமது மக்பூல் மன்சூரோட இசையில் விபின் ராதாகிருஷ்ணன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அம்மாவுக்கு ப்ளவுஸ் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுற மகன், வாழ்நாளில் ப்ளவுஸே போடாத அம்மா அதை எப்படி போடுறாங்களா மாட்டாங்களா, போட்டதுக்கப்புறம் அவங்க எப்படி உணர்றாங்க, அவங்க வாழ்வில் எப்படி மாறுது அப்படின்றது தான் படத்தில். எது ரொம்ப பிடிச்சது அப்படின்றது நான் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த படம் வந்துட்டு லைவ் சவுண்டில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு படம் பார்க்குற ஃபீலே தாண்டி நம்மளுக்குள்ளே நடக்கிற சம்பாஷணைகள், ஐ மீன் நம்ம பேசினா அப்படி இருக்க ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஊர் சைட்லலாம் அப்படின்றது தான் பயங்கரமாக இருக்கும். இந்த கதை வந்துட்டு 1990கள் மத்தியில் நடக்கிற சூழலில் இருக்கிறதுனால கதையமைப்பு அப்படி தான் இருக்கும். அதில் கேட்குற சின்ன சின்ன சவுண்டு, அதாவது காற்று சவுண்டாக இருக்கட்டும், குயில் மயில் சவுண்டாக இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு சீனில் ஒரு நெருப்பு எரியிற ஆரம்பிக்கிற அந்த சவுண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா சவுண்டுமே ரொம்ப சிறப்பாக நம்மளுக்கு சில நேரத்தில் லைவ் சவுண்ட் வந்துட்டு எடுப்படாது. நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு சிறந்த ஃபீலை கொடுத்துச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், இந்த லைவ் சவுண்டும் அதோட சவுண்ட் மிக்சிங்கும் சூப்பராக இருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தின் கதாபாத்திரங்கள். அங்கம்மாளாக கீதா கைலாசம் ஒரு தரமான நடிப்புன்னு சொல்லலாம். அவங்க ப்ளவுஸ் போடாதப்போ ஒரு விதமாகவும், ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கும். பின்னிட்டாங்கன்னு சொன்னோம். அவங்க அந்த ப்ளவுஸ் போடாமல் வண்டி ஓட்டுற ஸ்டைலாக இருக்கட்டும், சுருட்டு பிடிக்கிற ஆட்டிடியூடாக இருக்கட்டும், திமிராக இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட வந்துட்டு கூச்சப்படாமல் அவங்க பேசுகிற சில வார்த்தைகளாக இருக்கட்டும், வேறு லெவல். அதே ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பேரமைதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடக்கிற அவங்களோட அமைதியை வந்து மற்றவங்க எடுத்துக்கிற, அவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டப்போ அவங்களோட முக பாவனைகளாக இருக்கட்டும், பின்னிட்டாங்க. அங்கம்மாளாவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னால். அதே மாதிரி அவங்களுக்கு பசங்களாக வர பரணி மற்றும் சரண் சக்தி, ஒரு படிப்பறிவு இல்லாத, வீடை விட்டால் தோட்டம் விட்டால் வீடு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தனக்கு அம்மா ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிச்சிட்டாங்களோ, சின்ன பிள்ளைக்காக நம்ம வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு மன ஓட்டத்தோடு அது வெளியிலையும் சொல்ல முடியாமல், அம்மாக்கிட்டையும் சரளமாக பேச முடியாமல், யாருக்கிட்டையுமே மனம் விட்டு பேச முடியாமல் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் ஃபீல்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் பரணி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்துருக்கோம். ரொம்ப தரமாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் அவரோட இந்த எல்லா விதமான மனக்குமுறல்களுக்கும் அவர் நாதஸ்வரத்தை வாசித்து அவருக்கு அது மேலே உள்ள பிடிப்பு, அது மட்டும்தான் அதுக்கு அவருக்கான ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி அப்படின்ற விஷயத்தை காட்டுவார். தரமாக இருந்தது அந்த கேரக்டர். அதுக்கடுத்து நம்ம இந்த படத்தில் ஹீரோ சரண் சக்தின்னு சொல்லலாம். ஒரு டாக்டருக்கு படித்து முடித்த ஒரு பையன், அவர் காதலிக்கிற பொண்ணு, அவரும் ரொம்ப வசதி உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்க வந்து பார்க்குறப்போ நம்ம அம்மா இப்படி இருக்கக்கூடாது, ஒரு டாக்டர் அம்மா ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அம்மாவுக்கு சட்டை போட்டு பார்க்கணும், ஐ மீன் ப்ளவுஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறது. அது அவங்க கிட்ட கன்வே பண்ணணும். அவரால் டேரெக்டாக கன்வே பண்ண முடியாமல் மற்றவங்களால் அது கன்வே பண்ண முடியாது. அதில் நடக்கிற நிறைய சிக்கல்கள், அதனால இவருக்கும் அவர் காதலிக்கும் வர விஷயங்கள், இவருக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் அவர் ஹேண்டில் பண்ண விதம், எமோஷனலாக அவர் அதை ட்ரை பண்ணி கொண்டு போன விதம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பரணியோட மனைவியாக வரவங்க, ஹீரோயினாக வரவங்க, ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம். உண்மையாக அந்த ஒரு செட்டிலான ரோல், அது அந்த காலத்தில் மாமியார்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற மருமகளாக பரணியோட மனைவியாக வரவங்க அருமையாக பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த சூழல் எப்படி இருந்திருப்பாங்கன்றதை கட்டியிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் முல்லையரசி, அவங்க வந்துட்டு வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஆக்சுவலி அந்த டைம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹீரோக்கு இருக்கிற எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அதில் சின்ன பொண்ணு, அவங்களுக்கு வர சின்ன பொண்ணாக ஒரு பொண்ணும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ கேரக்டர்ஸாக எல்லாருமே சின்ன சின்ன இடத்துல அவங்களோட ரோலை கொடுத்துருந்த ஒரு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மேக்கிங் ஒரு 1990களுக்கும் அந்த 2000க்கு நடுவில் மத்தியமில் நடக்கிறப்போ அந்த ஊருக்குள்ளே எப்படி இருக்கும், ஒரு ஊர் கிராமத்தில் ஒரு குக்கிராமம் எப்படி இருக்கும், ஒரு 60 வீடு 70 வீடு இருக்கிற கிராமம் எப்படி இருக்குமோ அதை சிறப்பாக காட்டியிருப்பாங்க. அது மேக்கிங் எல்லாமே தரமாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சவுண்ட் எல்லாமே ரொம்ப தரமாக இருந்தது. அண்ட் தென் விஷுவல்ஸாகவும் பார்க்குறப்போ அது தியேட்டர் ஆகட்டும், இந்த ஊரில் இருக்கிற இவங்களோட வீடாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை அந்த டைமுக்கு கூப்பிட்டு போயிடுச்சு. ஸோ ஆர்ட் ஒர்க்குமே சிறப்பாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி விஷுவலி பார்க்குறப்போ ப்ளசண்ட்டாக இருந்தது. நம்மளுக்கு தியேட்டருக்குள்ளே தான் இருக்கிறோன்றது தனி, நம்ம அந்த ஊருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலை வந்து கொடுத்ததுக்கு மெயின் விஷயம் இந்த சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட், இது எல்லாமே தான். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ எனக்கு டெக்னிக்கலி இந்த படம் மேக்கிங்காகவும் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தோட கதையமைப்பு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா, அது ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக லைன். இப்போ ப்ளவுஸ் போடுறதுக்கு தானே பல வருஷமாக போராடி மக்கள் தான் உயிரெல்லாம் கொடுத்து அதை பண்ணாங்க, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சங்கடம் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். பட் ஸ்டில் அந்த பையனோட எண்ணமும் தப்பு இல்லை, இந்த அம்மாவோட எண்ணமும் தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் முடிவு கொண்டு வரும்போது, மற்றவங்க இவங்க ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் எப்படிலாம் மாறுறாங்க அப்படின்றத பார்க்குறப்போ அவங்களுக்கு நடக்கிற அந்த எமோஷனல் டேர்ன் ஓவர் இருக்குல்ல, அது ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த கதையமைப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் நடந்திருந்தா கூட கதைப்படி அப்படியே மாறி இருக்கும், அது ஒரு கான்ட்ரவர்சியல் கூட போய் முடிஞ்சிருக்கும். பட் அப்படி எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சிறப்பாக கையாண்டு அதுக்கான ஒரு ஓப்பன் எண்டிங்குமே வந்து இந்த படத்துக்கு எனக்கு பொதுவாக ஓப்பன் எண்டிங்காக விட்டால் அது எனக்கு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. என்னவோ அதை சொல்லணும்னா, பட் இந்த படத்தில் அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. எப்படி முடிக்க போகிறாங்கன்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. பட் அது ஓப்பன் எண்டிங்காக விட்டது தான், நம்ம எப்படி நம்மளோட கணக்குக்கு எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றத காட்டும் போது ஐ ஃபீல் ஸோ குட் ஆக்சுவலி. ஸோ எனக்கு இந்த திரைக்கதை கதையமைப்புமே நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குன்னா அப்போ படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னா,
ஃப்ளாஸ் இல்லாமல் படங்கள் கிடையாது டெஃபினட்டாக. ஸோ இந்த ஃப்ளாஸ்ன்றது இந்த நிறைகளை எவ்வளோ இந்த குறைகள் வந்து தவிர்க்க வைக்கிது அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு இந்த படம் வந்துட்டு இது வந்து ஆஹா ஓன்ற அளவுக்கு ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரேசி ஸ்க்ரீன் பிளேலாம் கிடையாது. இது ஒரு பொறுமையான ஒரு ஸ்லோ ஆர்ட் மூவி மாதிரி தான். ஸோ இந்த திரைக்கதை அமைப்பு மெதுவாக நகர்றது தான் இந்த படத்தோட ஃப்ளான்னு நான் பார்க்குறேன். மற்றபடி எனக்கு பெருசாக இந்த படத்தில் குறைகள் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. மெதுவாக நகர்கிறதுமே எனக்கு இந்த படத்தில் எனக்கு மற்றவங்களுக்கு ஃப்ளாவாக இருக்குது, பட் எனக்குமே அது பெருசாக தோணலை. ஸோ அது ஒன்று மட்டும்தான். ஸோ ஓவரால் அங்கம்மாள் எனக்கு எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். ஒரு தரமான படம். பட் யார் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆர்ட் மூவி லவர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம், சினிபிலியர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த கிராமியத்து வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சு வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தவிர்க்க வேண்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரேசிஸ் ஸ்க்ரீன் வயலன்ஸு கமர்ஷியல் பேட்டர்னில் எதிர்பார்க்குறவங்க தயவு செய்து தவிர்த்துருங்க. உங்களுக்கான படம் இது கிடையாது. சாதாரண மக்களை மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிற நல்ல தென்மை விஜய் ராஜகன். இது நிமிஷம் ஃப்ரீல இருந்து போச்சு.